டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. இந்த கடலில் கடந்த எல்லா மீனையும் நம்ம சண்முகம் அண்ணன் தன்னோட கடையில் கொண்டாந்து வச்சுட்டாப்புல. பீச்சு காற்றுல கலந்து வர்ற அந்த மீன் வறுவல் வாசம் அப்புறம் குளிச்சுக்கலான்னு தோணுது, அப்புறம் அலைகளை ரசிச்சுக்கலான்னு தோணுது. இந்த கடை பக்கமே கண்கள் திரும்புது. என்ன செய்ய? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. நான் சாதிக். இன்றைக்கி நம்ம வேளாங்கண்ணியில் பீச்சில் உள்ள சண்முகம் சீ ஃபுட் கார்னரில் நிற்கிறோம். இங்கே விதவிதமான மீன்கள் இருக்குது. எல்லாமே இப்போ மசாலா போட்டு வறுக்கும்போது நல்ல வாசமாக இருக்குது. நான் இங்கே லோக்கலில் உள்ள ஆளாக இருந்தாலும் இந்த பக்கம் வரும்போது எனக்கே இந்த மீனோட ஆசை தினமுமே தூண்டும். இந்த கடையில் மீன் மட்டும் இல்லாமல் எறா, அப்புறம் நண்டு, அப்புறம் இந்த சிங்கியரா, லாப்ஸ்டர், இது போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே சாப்பிட்ற பொருள் அனைத்துமே இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நம்ம வீட்டில் எவ்வளவோ மீன்கள், எத்தனையோ வகையான மீன்கள் சாப்பிட்ருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில், சுச்சுவேஷனில் கடலை பார்த்துக்கிட்டு அந்த கடற்கரை காட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சாயந்தர நேரத்தில் சாப்பிடும்போது அந்த சுகமே அலாதி தான். ஒரு பக்கம் டேஸ்ட்டு, இன்னொரு பக்கம் அந்த கிளைமேட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் சாப்பிட்டவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். இங்கே விலைகள்லாம் பயப்படுற மாதிரி அப்படி ஒன்றும் இருக்காது. காரணம், இந்த கடைக்கு அருகாமையிலேயே மீன் பிடிக்கிற இடமே இருக்குது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் கொடுப்பாங்க. அதனால் நமக்கும் அந்த ப்ரிப்பேரிங் செலவு மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கும் குறைஞ்ச விலையில் தான் தராங்க, நியாயமான விலையில் தான் தராங்க. அதனால தான் மக்கள் இப்போ நைட்டு 11 மணி ஆகிட்டு இப்போவும் மக்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. வெளியிலலாம் பாருங்கள், இந்த கடையில் மட்டும் நல்லா கூட்டம் வந்துட்டுருக்கோம் எப்போவுமே. பொதுவாக இங்கே வேளாங்கண்ணி வர பக்தர்கள் ஃபஸ்ட்டு வந்ததோட தங்குறதற்கு ரூம் பார்ப்பாங்க. ரூமை பிடிச்சிட்டு குளிச்சு கழிச்சிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக மீன் கடை எங்கே இருக்குங்கிறது மட்டும்தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். எல்லாருமே மட்டன் சிக்கன்லாம் விரும்பி சாப்பிட்றவங்க தான். பட் வேளாங்கண்ணிக்கு வந்துட்டால் மட்டன் சிக்கன்லாம் 2ஆம் பட்சம்தான். இந்த மீனோட சுவை அறிஞ்சவங்க ஃபஸ்ட்டு சாப்பாடு மீன் சாப்பாடு தான். பொதுவாக மற்ற ஊர் ஹோட்டல்லாம் மீன் கழிட்டு போனோன்னா ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களும் அன்னைக்கு ஃப்ரை பண்ண தானக்கும், இருந்தாலும் டைம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும். இங்கே எப்படின்னா எல்லா மீனையும் மசாலா தடவி அதை ஊற வச்சு வச்சுருப்பாங்க. நமக்கு என்ன மீன் வேணுமோ அதை காமிச்சோன்னா போதும், அதை உடனடியாக நம்ம கண்ணுனாலே ஃப்ரை பண்ணி சுட சுட கொடுக்குறாங்க. அந்த சூட்டோட அங்கே எல்லா மக்களோடையும் உட்காந்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ரெண்டாவது, மீன் கிடைக்காத ஊரில் எல்லாம் இது போல் உயிர் மீன், ஃப்ரெஷ் மீன் இங்கே சாப்பிட்ற மாதிரி அங்கெல்லாம் வராது. வேளாங்கண்ணிக்கு வர்ற நண்பர்கள் நேராக இந்த கடைக்கு வந்துடுங்க. இங்கே டேஸ்ட்டு, இதோட விலை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட முகவரி சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. கோயில் நேராக பீச்சுக்கு வரோம். பீச்சுக்கு ரைட் சைடு திரும்பினதோட 2வது கடை சண்முகம் சீ ஃபுட் கார்னர், இந்த கடைக்கு வாங்க. நானும் அதிக நேரம் இங்கே இருப்பேன். சந்திப்போம். இப்படி துடிக்கிற நண்டை பார்க்கும்போது யாருக்கு தான் அதை சாப்பிட்ணுன்னு மனசு துடிக்காது, அப்படி உங்களுக்கும் துடிக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வெறும் மீன் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. சிலர் ஆசைக்காக வெறுமனே மீனை மட்டும் சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் இந்த கடையில் மீனுக்கு தொட்டுக்கிற மாதிரி தோசை, புரோட்டா, இந்த டிஃபன் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. பசி டயத்தில் வந்தால் அந்த தோசை புரோட்டாவோட மீன் தொட்டுக்கலாம். நார்மல் டயத்தில், அதாவது இடைப்பட்ட நேரத்தில் வரும்போது சும்மா சைட் டிஷ்ஷாக மீன் மட்டும் சாப்பிட்லாம். சரி நண்பர்களே, இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.
இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.